Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே நீங்கள் செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா, அதாவது லாஸை அதிகரிச்சுட்டு லாபத்தை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிட்டு ஜீரோ, உங்களுடைய கேபிட்டல் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பிகைனர்ஸ், அதாவது நான் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் சார் வந்திருக்கேன், புதுசாக வந்திருக்கேன், 3 மாதம் ஆச்சு 6 மாதம் ஆச்சு, எனக்கு எதுவும் தெரியாது. அது கேனல்ஸ்ன்றாங்க, சார்ட்டுன்றாங்க, எப்படி எனக்கு ஒன்றும் புரியல சார், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் டிப்ஸ், கால்ஸ் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு யூஸ் பண்ணாதீங்க. என்னுடைய ஹம்பிளிங் ரிக்வஸ்ட் அது. அதாவது லேர்னிங் பர்பஸ்க்காக என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கேபிட்டலை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து அப்படியே ட்ரேட் பண்ணிடுறாங்க, கண்ணை மூடிட்டு. பையை சேல் எடுத்துறது, ப்ராஃபிட் இருந்தால் என்ஜாய் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் என்ன திட்டிக்கிறது. ஓகே, அப்படி இல்லாதவங்க கிடையாது. அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, டார்கெட் வந்தாலும் சரி, ஏன் டார்கெட் வந்துச்சு, ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, என்ன ரீசன். ஏன்னா நீங்கள் வந்து முழுசாக ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதையும் கற்றுக்க முடியாமல் போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு 2 மாதம் 3 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னா, லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் டைரெக்டாக ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நான் ட்ரேட் பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல வரல, கொஞ்சம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த மணியோட வேல்யூ தெரியும் உங்களுக்கு, அந்த ஸ்டாப் லாஸோடைய வேல்யூ தெரியும், அந்த டார்கெட் புக் பண்ண மணி மேனேஜ் சிஸ்டம் எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு தெரியும். சில விஷயம்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 ஏதாச்சும் ஒரு லிங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பே எவ்ரி மந்த் மணி. மாதம் காசு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேசிக் விஷயம் என்னென்னா, கேண்டில்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ்னால் எப்படி ஃபார்ம் ஆகுது, கேண்டில்ஸ்னால் என்ன. நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு 10 ரூபா ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய அதிகபட்ச விலை வந்து 13 ரூபா வரலும் போகும், 13 ரூபீஸ் வரலும் போகும். அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் வர்த்தகம் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் வந்து லைன் போட்டுக்கிட்டேன்னா இது மாதிரி வர்த்தகம் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். மேலே கொஞ்சம் ஏறுங்க இது மாதிரி போயிட்டே சொல்லும். அதனுடைய குறைஞ்சபட்ச விலை வந்து 6 ரூபா வரும். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 8 ரூபாய்க்கு முடியும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. 10 ரூபாய்க்கு ஆரம்பித்த விலை வந்து 13 ரூபாய்க்கு உச்சபட்ச விலையை தொட்டுட்டு அதனுடைய வர்த்தகம் அன்றைக்கி ஃபுல்லாக ஹோல் டேஸ். நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நடந்த கேண்டில் பற்றி சொல்கிறேன். நீங்கள் அதை டைம் ஃப்ரேமும் மாற்றிக்கலாம். உங்களுடைய விருப்ப பிரகாரம் எந்தெந்த டைம் ஃப்ரேம் போகணுமோ அந்தந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் அந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் கேண்டில்ஸை போட சொல்ல இது மாதிரி அமையும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது, இது வந்து 13 ரூபா, இது வந்து 10 ரூபா போட்டுங்களா. அதாவது ஆரம்பித்த விலை ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ்னால் 8 ரூபாய்க்கு முடிஞ்சது. அதோட லோ வந்து 6 ரூபா. ஓகேங்களா? எவ்ரி கேண்டிலும் இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். நீங்கள் எந்த கேண்டில்லாம் எடுத்துங்க, இது வந்து பேசிக். நீங்கள் கற்றுக்குறீங்களா அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது, இது ரெட் கலர் கேண்டில், இது டிசைன் வேறு மாதிரி அமையும். இது என்னது, சேம் தான். ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சது, அதனுடைய விலை வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 8 ரூபாய்க்கு போனது. அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக வர்த்தகமாக அதனுடைய அதிகபட்ச விலை வந்து 20 ரூபாய்க்கு போனது. அப்புறம் குறைஞ்சு அப்படியே வந்து ஒரு 18 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதாவது இங்கே போட்டிருக்கேன் 18 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஓப்பனிங் எங்கே ஆச்சு, 10 ரூபாய் எங்கே ஓப்பனாக இருக்குது, இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓப்பன், அதனோட லோ குறைஞ்சபட்ச விலை எங்கே இருக்குது, இந்த 8 ரூபா. ஸோ இது வந்து லோ, ஓப்பன் லோ. அதனோட அதிகபட்சம் விலை இது 20 ரூபா.
இது வந்து ஹை. ஓகே, 20 ரூபா வந்து ஹை. இந்த இடத்துல 20 ரூபா. ஓப்பன் எவ்வளோ ஆச்சு? 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. லோ விலையில் 8 ரூபா. ஓகே, எவ்ரி கேண்டிலும் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆனது குறைஞ்சபட்ச விலை 8 ரூபா வந்தது. அதனுடைய க்ளோசிங் வந்து மேலே 18 ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆரம்பித்த விலை 10 ரூபா. மேலே அதிகமான ஃபுல்லாக வந்து 20 ரூபா ஹையஸ்ட் விலையை தொட்டுட்டு வந்தது. அது வந்து ஷேடோன்னு சொல்லுவாங்க. கீழே லோ இது வந்து லோவர் ஷேடோ, இது வந்து அப்பர் ஷேடோ அப்படின்வாங்க. இது மாதிரி வந்து எவ்ரி கேண்டில்ஸும் இந்த ஃபார்ம் ஆக்டிவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு என்ன கேண்டில் டிசைன் என்னென்னா எடுத்துக்க, நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய டிசைன் இருக்கும் கேண்டிலில். எந்த கேண்டில் வேணால் எடுத்துக்கங்க. நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இமேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த கேண்டலோடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கணும். ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குது, லோ ப்ரைஸ் எங்கே இருக்குது, எங்கே க்ளோசிங்காக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபாஸ்ட் நீங்கள் ஒரு கேண்டில் பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு மில்லி செகண்ட்ஸில் நீங்கள் அதை இந்த கண்டுபிடிச்சிடணும். ஓகே, இது பேரிஷ் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த ரேட்டு இதுக்கப்புறம் நான் சேல் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பை எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லென்த்தான வீடியோவாக மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், இதெல்லாம் பேசிக் விஷயம், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க நீ ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி போய் பார்க்கலாம். ஏன்னா நான் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஏன்னா புரியணும் அவங்களுக்கு. பாவம் இன்னும் வந்து நிறைய பேருக்கு இந்த சாதாரண விஷயம் கூட புரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் விரிவாக நான் அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, எடுத்தோடனே ஒரு மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், டோஜி, கிராஸ் டோஜி, ட்ராகன் ஃப்ளை டோஜி அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்னென்னு தெரியணும் இல்லைங்களா, அந்த டோஜியில் அமைஞ்சால் என்ன பண்ணணும், எப்படி ட்ரேட் எடுக்கணும், அதெல்லாம் ஒன்று புரியணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த பேசிக் விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த முன்னாடி போகலாம். சில பேருக்கு போர் அடிக்கும், நான் அன்னெசரி பேசிகிட்ருக்கீங்க. இது வந்து அன்னெசரி கிடையாது. உங்களுக்கு அன்னெசரி தெரிஞ்சால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா வந்து இந்த விஷயம் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போது ஒரு கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கேண்டில் வந்து வேறு டிசைனில் ஃபார்ம் ஆகுது. ஒரு ஷேடோ வச்சுக்கலாம். இது ஒரு பாடி. ஓகே, சென்ட்ரல் வச்சுக்கலாம். இப்போது கலர் ரெட்டாக இருக்கட்டும், இல்லை எதோ இருக்கட்டும், பரவாயில்ல விடுங்க. அது ஓகே, நான் இப்போ இது மாதிரி ஒரு டிசைனில் க்ரியேட் ஆகுது. ரெட் கலராகவே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுவீங்க, இதுக்கு ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் எப்படி பண்ணுவீங்க? இப்போது இதுக்கு ஓப்பன், லோ, க்ளோஸ் எப்படி பண்ணுவீங்க? எங்கே ஓப்பன் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு. எஸ், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் லோ எங்கே இருக்குது? இது லோ எல். ஓகே, லோ. அதனுடைய க்ளோஸ் எங்கே இருக்குது? எஸ், இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதனோட ஹை எங்கே இருக்குது? எஸ், இங்கே ஹை இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி அமைஞ்சுது. எவ்ரி கேண்டிலுக்கும் நீங்கள் ஓப்பன், லோ, ஹை நீங்கள் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். பேர் வந்து நிறைய பேர் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்பின்னிங் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பின்னிங் டேப். பாடி அமைஞ்சிருக்கு இல்லைங்களா, பாடி அமைஞ்சதுனால இது வந்து ஸ்பின்னிங் டேப் அப்படின்வாங்க. இதுவே பாடி அமையாத ஒரு ஷேடோ மாதிரி, இது அதாவது ஓப்பன் ப்ரைஸும் சேம், க்ளோஸ் ப்ரைஸும் சேம் அமைஞ்சுது அப்படின்னா அதையும் போட்டுருங்க. எனக்கு கன்ஃபியூஸ் வேணாம். ஒரு ஷேடோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் அமைஞ்சது. ஓகே, இந்த மாதிரி அமைஞ்சு இது வந்து டோஜி அப்படின்வாங்க. இது ஸ்பின்னிங் டாப், இது டோஜி. இது எங்கே ஓப்பன், லோ, க்ளோஸ் எங்கே? ஓப்பன் ஆனது இங்கே தான், ஹை இங்கே, லோ இங்கே, க்ளோஸ். ஓப்பன் ஆன இடத்துலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து டோஜி. ஓப்பன் ஆனதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஸ்பின்னிங் டாப். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி எவ்ரி கேண்டிலுக்கும் பேர் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து அதில் முக்கியமான கேண்டில்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லாஸ்ட்டில் மறக்காமல் உங்கள் லைக்ஸையும் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிக்கலாம். உங்கள் லைக்ஸ் மூலயமா தெரிவிக்கலாம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோ தேவைப்பட்டால் உங்களுடைய லைக்ஸை பொறுத்து, நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ பதிவிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மூலயமா தெரிவிங்க. நம்ம நெக்ஸ்ட் போகலாருங்க. இது பாருங்கள், முக்கியமான ஒரு கேண்டில்ஸ் மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு கேண்டில்ஸ். இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து எந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான்
இந்த கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியல அப்படின்றவங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் அப்படின்னு ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கம்ப்ளீட் வீடியோ பார்த்துட்டு இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணிக்குங்க அதை. ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் என்ன மாதிரி கேண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு சப்போர்ட் ஜோனில் என்ன மாதிரி நம்ம கேண்டில்ஸை அமைஞ்சால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா பேரிஷ் கேண்டில். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், பேரிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள். பேரிஷ் எங்கல்ஃபிங்னா என்ன? ஒரு பையர்ஸ் உடைய ஏரியாவை முழுசாக சேலர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த விலையை ஏற்றி இங்கே நிற்க வச்சவங்க அடுத்த கேண்டில்லே வந்து ஃபுல்லாக வந்து சேல் பண்ணிவிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த வேலை என்ன பண்ணலான்னா சேலிங்க்கான வேலையை எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம சேலிங்க்கான ஒரு கேண்டில்ஸ் வந்தால் அந்த நெக்ஸ்ட் சேலிங்க்கான ஏற்பாடுகள் என்னென்னமோ அந்த வேலையெல்லாம் முழுசாக நம்ம தீவிரமாக கவனிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் இது எங்கே நமக்கு நடந்தால் அதிகமாக இருக்குன்னா நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் பார்க்கலாம், இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயும் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன? இப்போ பாருங்கள், நான் டெலீட் பண்ணிடுங்க. இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, இது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் அமைஞ்சால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு க்ரீன் கலர் கேண்டில், ஒரு ரெட் கலர் கேண்டில் இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா இதுக்கு கீழே நீங்கள் சேலிங்க்கான வேலையை எதிர்பார்க்கலாம். மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். எப்போது இந்த இடத்துல அமைஞ்சதுன்னா, ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது வந்து சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்னா கீழே இருந்து மேலே இதுக்கு ப்ரீவியஸ் ஒரு இடத்துல வந்து போயிருக்கலாம் மேபி. இது வந்து சப்போர்ட் ஜோன் சொல்லுவாங்க. சப்போர்ட் ஜோனில் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங். இதே உங்களுக்கு சின்ன ரெட் கேண்டில் வரும், பெரிய க்ரீன் கேண்டில் இந்த பக்கம் ஒரு பாடியோடு அமைஞ்சதுன்னா இதுக்கு மேலே பையிங்க்கான வேலையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங்கிறதுனால சேலிங்க்கான வேலையை இடத்துல எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் சப்போர்ட் ஏரியாவும் வந்து பையோ சேலோ எடுக்கிறத விட இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், இது பேரிஷ் ட்வீசர்ஸ். பேரிஷ் ட்வீசர்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக கணிக்கலாம். நீங்கள் பார்த்த உடனே ப்ரைஸ் என்ன நடக்குது வாய்ப்புன்னு பாருங்கள். அந்த இடத்துல இப்போது பேரிஷ் ட்வீசர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் வந்து கலர் என்ன இருக்கட்டும் பரவாயில்ல, நான் சொல்லுதுன்னா ரெட்டாக இருக்கட்டும், க்ரீனாக இருக்கட்டும், கலருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. கலர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கலர் ஒன்று தான் நமக்கு இதுவாகும்னு சொல்ல அப்படி கிடையாது. பேரிஷ் ட்வீசர்ஸ்னால் பக்கத்தில் ரெண்டு வந்துச்சுன்னா இதே மாதிரி. ஓகேங்களா, இது என்ன ப்ரைஸ் என்ன சொல்லுது? ஓப்பன் ஆகுது, ப்ரைஸு ஹை தொடுது, திரும்ப வந்து கீழே க்ளோசிங்கே கொடுக்குது. ஓகேங்களா, திரும்பவும் ஓப்பன் ஆகுது, திரும்பவும் மேலே போகுது, திரும்பவும் வந்து கீழே க்ளோசிங் கொடுக்குது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன? ப்ரைஸ் மேலே போக ட்ரை பண்ணுது, செல்லிங் ப்ரெஷர் வருது, திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணுது, திரும்பவும் செல்லிங் ப்ரெஷர் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கீழே வந்து சேலிங்க்கான வேலைகள் ஏற்பாடுகள், அதாவது ஒரு பிரேக் டவுனுக்கான வேலையை இதுக்கு கீழே எதிர்பார்க்கலாம் நம்ம. அப்போ இந்த கேண்டில் எங்கே அமைஞ்சணும்? எஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இந்த மாதிரி கேண்டில் அமைஞ்சதுன்னா நம்ம அந்த சேலிங்க்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லா கேண்டிலும் நமக்கு எந்தெந்த இடத்துல அமைஞ்சால் நமக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஒரே வீடியோவில் ரொம்ப லென்த்தாக பண்ண ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நமக்கு இந்த ரெண்டு விஷயம் நம்ம கவனிச்சிருக்கோம் இன்றைக்கி. பேரிஷ் எங்கல்ஃபிங்கும் பேரிஷ் ட்வீசர் பற்றியும் பார்த்துருக்கோம். அடுத்த நிறைய கேனல்ஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மட்டும் இல்லை, இது இல்லாத ஸ்க்ரீன்ஷாட் நிறையவும் வீடியோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இன்னும் அப்லோட் பண்ணல நான். உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்றதை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.